சமத்துவ நடைபயண தொடக்க விழாவில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். அதற்கான விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவதற்காகவே நானும் என்னுடைய தம்பிமார்களும் இந்த நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அதே வேளையில் திரளுகிற மக்களை எங்கே கண்டாலும் அவர்களிடம் நான் விடுக்கும் வேண்டுகோள் எல்லாம், தமிழ்நாட்டின் பொற்காலமாக அமைந்திருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்தால்தான் தமிழகத்திற்கு விடிவு காலம். இது பொற்காலமாக தொடர வேண்டும். எனவே இந்த தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய கூட்டணி கட்சிகளையும் மகத்தான வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குழந்தைகளுக்காக கவலைப்படுகிற பச்சிளம் குழந்தைகளும் பாலகர்களும் பசியோடும் பட்டினியோடும் பரிதவிக்க கூடாது என்பதற்காக எந்த மாநிலத்திலும் இல்லாத பள்ளி பிள்ளைகளுக்கும் காலை சிற்றுண்டி என்ற திட்டத்தையும் அறிவித்து, மகளிருக்கு இதுவரை எந்த மாநிலமும் செய்யாத அற்புதமான திட்டங்களையும் நிறைவேற்றி, இந்தியாவிலேயே அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய மாநிலம் செந்தமிழ் நாடுதான் என்ற பெருமையை, கீர்த்தியை நிலைநாட்டி இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மீண்டும் அந்த கொற்றம் உங்களுக்கே தமிழக மக்களால் வழங்கப்படும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்னுடைய ஆரோக்கிய அண்ணன் வைகோ அவர்களின் இந்த சமத்துவ நடைபயண தொடக்க விழாதான் என்னுடைய முதல் நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், நேரு அவர்களை, ரகுபதி அவர்களை, தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை, மெய்யநாதன் அவர்களை, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்துள்ள தகைசால் தமிழர், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய அகில இந்திய தலைவர் பேராசிரியர் ஐயா காதர் மொஹிதீன் அவர்களை, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் என்னுடைய இனிய சகோதரர் தொல் திருமா அவர்களை, வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் என்னுடைய அன்பு தம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்களை, திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய துரை சந்திரசேகர் அவர்களை, மக்கள் நீதி மைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் அருணாச்சலம் அவர்களை, நடைபயணத்தை என்ன காரணத்திற்காக நடத்துகிறோம் என்பதை உங்களிடத்தில் விளக்கி உணர்ச்சியோடு உரையாற்றி அமர்ந்துள்ள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்னுடைய ஆருயிர் அண்ணன் வைகோ அவர்களை, வருகை தந்துள்ள சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களை, முன்னிலை ஏற்றுள்ள அவைத்தலைவர் அர்ஜுன் ராஜ் உள்ளிட்ட மதிமுக நிர்வாகிகளை, தோழமை இயக்கங்களை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளை, நன்றியுரை ஆற்றியுள்ள செந்திலதேவன் அவர்களை, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களை, சமத்துவ நடைபயணத்தில் பங்கேற்று தன்னுடைய கடமையை நிறைவேற்ற இருக்கக்கூடிய அன்புக்குரிய தம்பிமார்களே, அருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தன்னுடைய பொது வாழ்க்கையில்
தமிழ்நாட்டோட குறுக்கும் நெடுக்குமாக தன்னுடைய காலடி படாத இடமே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு மக்கள் பிரச்சனைகளுக்காக நடைபயணம் செஞ்சவர் நம்முடைய அருமை அண்ணன் வைகோ அவர்கள். அவருடைய நெஞ்சுரத்தையும் ஸ்டாமினாவையும் பார்க்கும்போது அவருக்கு 82 வயசா அல்லது 28 வயசா என்று நமக்கெல்லாம் ஆச்சரியப்பட தோணுது. ஒரு இளைஞருக்குரிய வேகத்தையும் ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் இன்னைக்கு அவர்கிட்ட நாமெல்லாம் பார்க்கிறோம். இளைஞர்களுக்கு நல்வழி காட்டிட, அதுவும் இளைஞர்களோட ஒன்று சேர்ந்து இந்த சமத்துவ நடைபயணத்தை தொடங்குகிற அண்ணன் வைகோ அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் காலந்தோறும் இளைய தலைமுறையோட நலனுக்காகவும் எதிர்காலத்தினுடைய நன்மைக்காகவும் அவர்களின் வளர்ச்சிக்காகவும் செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கமாக நம்முடைய இயக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. தள்ளாத 95 வயதில் தளராம தொண்டு செஞ்சவர் தந்தை பெரியார் அவர்கள். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் கல்வி உள்ளிட்ட எல்லா உரிமைகளும் பெற்றிட கிடைக்கணும், அதுக்கு சாதி மதம் உள்ளிட்ட தடைகள் அகற்றப்படணும், அது தகர்க்கப்படணும்னு தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் பாடுபட்டவர் தந்தை பெரியார் அவர்கள். அவர் வழிவந்த தலைவர் கலைஞர் அவர்கள் 80 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தமானவர். சர்க்கரை நாற்காலியில் உட்கார்ந்த வண்ணம் ஓய்வில்லாமல் உழைச்சார். 16 வயசுல மாணவநேசன் பத்திரிகை ஆரம்பிச்சு இளைஞர்களோட உறவாடிய அவர் 89 வயசுலையும் ஃபேஸ்புக், ட்விட்டர்ல இளைஞர்களுடைய அரசியல் பண்ணார். அப்படிப்பட்ட திராவிட இயக்க யூனிவர்சிட்டியில படித்தவர் தான் அண்ணன் வைகோ அவர்கள். ஏன், இந்த ஸ்டாலினும் அதே யூனிவர்சிட்டி மாணவன் தான். அண்ணன் வைகோ அவர்கள் தலைவர் கலைஞருக்கு பக்கத்திலே இருந்து அரசியல் கத்துக்கிட்டவர். தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி அடிக்கடி சொல்லுகிற போது அவர் குறிப்பிட்டு சொல்லுவார், இமைப்பொழுதும் நம் நெஞ்சை விட்டு அகலாத தலைவர் கலைஞரும் சொல்லுவார். அவரே குறிப்பிட்டார். அப்படிப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் மதுரையிலிருந்து திருச்செந்தூருக்கு நீதி கேட்டு நடைபயணத்தை நடத்திய நேரத்தில் அவருடைய கால் கொப்பளிக்க நடந்து சென்ற போது அவருக்கு பாதுகாவலராக கூடவே நடந்தவர் தான் அண்ணன் வைகோ அவர்கள். இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இளைஞர் படையோடு சமத்துவ நடைபயணத்தை நடத்துகிறார். இந்த நடைபயணத்தில் பங்கேற்கக்கூடிய பலரையும் நேர்ல அவரே தேர்வு செஞ்சிருக்கிறார். அது எப்படி தெரியுமா? இந்த இளைஞர்கள் எல்லாம் பெற்றோருடைய சம்மதத்தை பெற்றிருக்கிறார்களா? இதனால அவங்களுடைய கல்லூரியுடைய தேர்வை ஏதாவது பாதிக்குமா? அவங்களுடைய உடல் திறன் என்ன, மன உறுதி எப்படி இருக்கு, ஆர்வம் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் உறுதி செஞ்சுட்டு தான் இந்த இளைஞர் படையை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். போதைப் பொருள், அந்த போதைப் பொருளின் ஒழிப்பு, சாதி மத மோதல் தடுப்பு உள்ளிட்ட நாட்டுக்கு தேவையான கருத்துக்களை வலியுறுத்தி அண்ணன் வைகோ அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சமத்துவ நடைபயணம் மாபெரும் வெற்றி பெறணும். நிச்சயமாக வெற்றி பெறத்தான் போகிறது. இது மாதிரியான பயணங்களில் என்ன பயன்
என்று சிலர் கேட்கலாம். காந்தியின் நடைபயணமும் மாவோவின் நடைபயணமும் வரலாற்றில் புரட்சி ஏற்படுத்தியிருப்பது போல அந்த தாக்கத்தை அவங்க உணரணும். இப்படியான நடைபயணங்கள் தான் தலைவர்கள் மக்கள்கிட்ட போய் எளிய வகையில் சுலபமான முறையில் நேரடியாக தங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியும். அந்த நடைபயணத்தோட தேவை குறித்தும் அதில் உள்ள நியாயங்கள் குறித்து மக்கள் பேச தொடங்குவாங்க. மக்கள் பேச பேசத்தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். திராவிட இயக்க மேடைகள்லையும் நாடாளுமன்றத்திலையும் தமிழ்நாட்டோட தமிழர்களுக்காக அவருடைய உரிமைகளுக்காக கர்ஜித்தண்ணன் வைகோ அவர்கள் முதுமையை முற்றிலுமாக தூக்கி எறிந்துட்டு இந்த நடைபயணத்தை தொடங்கி இருக்கிறார்.